கிச்சன்ல எப்பவுமே நார்மலா செய்யற குக்கிங் தவிர ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணிட்டேன்னா எங்க வீட்டு தலைவருக்கு கையும் காலும் ஒரு இடத்துல இருக்காது. என்ன செய்யறாளோ ஏது செய்யறாளோ நல்லா செய்வாளா அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நேத்து ஸ்நாக்ஸ்க்கு வாழைப்பூவோட ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் நல்லா தான் செய்வேன், இருந்தாலும் எனக்கு தெரியாதுன்னு அவரே டிசைட் பண்ணிட்டு இதை அப்படி பண்ணு அதை இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எப்படித்தானோ தெரியல. லாஸ்ட் வீக் மார்க்கெட் போகும்போது வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு வாழைப்பூவோட செஞ்சு கொடுக்கலாம்னு வாங்கிட்டு வந்திருந்தோம். வாழைப்பூ வாங்கிட்டு வந்ததே மறந்துட்டோம். வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டும் வீட்டுக்கு போயே 4 நாள் ஆச்சு. ஜிபியு மூவிக்கு போலான்னு ஈவினிங் ஷோ புக் பண்ணிருந்தோம். சரி ஓகே, போறதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு போலாம் யோசிக்கும் போதுதான் ஆஹா வாழைப்பூன்னு ஒண்ணு வாங்கணுமே ஞாபகம் வந்தது. வாங்கின ஒரு 3 டேஸ்க்குள்ள யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க தான் வாங்கினதே மறந்துட்டோமே. 1 வீக்குக்கு மேல ஆனனால ஒரு மாதிரி அந்த பூவெல்லாம் கருப்பாயிடுச்சு. ஒரு 5-6 பார்ட் பூ எடுத்ததுக்கு அப்புறம் உள்ள கொஞ்சம் நார்மலா தான் இருந்தது. அதை வச்சுதான் வடை செஞ்சிருந்தோம். பருப்பு வடை செய்யற அதே மெத்தட் தான். இந்த வாழைப்பூ மட்டும் கட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டோம். வாழைப்பூ வடை சூப்பரா கிறிஸ்பியா வந்துருது. கூடவே ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு டேரக்டா மூவிக்கு வந்துட்டோம். மூவி செம சூப்பரா இருந்தது. 3 hours போனதே தெரியல. நல்ல ஒரு வைபா இருந்தது. ஈவினிங் சாப்பிட்டது அப்புறம் எனக்கும் பசிக்கும் இல்ல, அதனால வர வழியில ஒரு டீ மட்டும் வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.